அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாகவும், நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும், வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமான நாளாகவே அமையப்போகுதுங்க. அது எப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பகுதியில் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பழைய கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசூலாக போகுது. வருமானமும் அதிகரிக்க போகுதுங்க. அடகு நகைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மீட்க போகிறீங்க. சுக்கிரன் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேலையில் லாபமும் புதிய முதலீடுகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகளோட வட்டாரத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுதுங்க. விட்டு கொடுத்து போகிறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த அன்பு பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகரிக்க கூட போகுது. உங்களுடைய காதல் திருமணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. உங்களுடைய காதல் திருமணம் செய்ய நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. உங்களுடைய உடல் அளவில் சுறுசுறுப்பாக இருந்தாலும் வேலை பளு காரணமாக கொஞ்சம் ஓய்வு உங்களுக்கு அவசியம். வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருப்பது நல்லதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற மலர் மாலைகளால் அர்ச்சனை செய்வதும், ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வதும், இது போன்ற நற்பலன்கள்லாம் செஞ்சுங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய பழைய கடன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சீக்கிரமாகவே முடிக்க போகிறீங்க. உங்களுடைய எதிரிகளோட தொந்தரவு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. உங்களுடைய எதிரிகளிடமிருந்து பார்த்தீங்கன்னா கோபப்படுவது, பகையை வளர்ப்பது, இது மாதிரி விஷயம்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது. இணக்கமாக சொல்லணும்னா, உங்களுடைய வழக்குகளை முடிப்பது மிக மிக நல்லதுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் அற்புதமான ஏற்றம் ஏற்பட போகுதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நீங்கள் இழந்தவை எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. யாரை சபிப்பது, கோபப்படுவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கவே வேண்டாம். அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. யாரையும் பகைச்சு கொள்ள வேண்டாம். வாக்கு ஸ்தானத்தில் சனி இருப்பதனால பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய வார்த்தையில் இனிமையான வார்த்தைகளையே பேசுவது மிக மிக நல்லது. வயிறு, முதுகு, கழிவுப்பாதை, மறைமுக ஸ்தானங்களில் ஏற்படும் பாதிப்புகள் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்கணும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது மூளை, சுவாச கோளாறுகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ராஜ ஜென்மத்தில் இருப்பதனால ராகு பார்த்திங்கன்னா ராஜ ஜென்மத்தில் இருப்பதனால ஒரு விதமான மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பீங்க. வலுகளான இடங்களில் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அதிகமாகவே ஏற்பட போகுது. உங்களுடைய பெயர், புகழ் அனைத்துமே உயரப்போகுதுங்க. பாராட்டுகள், விருதுகளும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. நெடுந்தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. மனசில் இருந்து வந்த பயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. எதிர்கால திட்டங்களையும் நீங்கள் தீட்டி முடிக்க போகிறீங்க. கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத இடங்களில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த உதவிகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. அசையும் அசையா சொத்துக்களை வாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்கு, முன்ஜாமீன் கொடுப்பதை, இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா, வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களே நடக்க போகுது. வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு அற்புதமான நாட்களாகவே அமையப்போகுது.
உங்களுக்கு அவிட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நினைச்சதே நிறைவேறும் தைரியம், வீரியம் காரணமாக செவ்வாய் நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருந்ததுனால 1, 2 பாதங்களான மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் 3, 4 பாதங்களான கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, சனி பகவானே ராசிநாதனாக இருக்காருங்க. பராபவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும் வருடமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சது அனைத்துமே நடக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் தொட்டதெல்லாம் அனைத்துமே தொடங்க போகுதுங்க. குரு பார்வையுடன் வருடம் பிறப்பதனால தொட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு பொன்னாகவே அமையப்போகுது. எடுத்தது எல்லாமே வெற்றியாக போகுதுங்க. உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அனைத்துமே நடக்க போகுது. சனி சஞ்சாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சகாயஸ்தான சனி வெற்றி மேல் வெற்றிகளை வழங்க போகிறாரு. வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகிறாரு. 3, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் சங்கடங்கள் தோன்றும். வரவு செலவில் நெருக்கடி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்க போகுதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. ராகு கேது சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடம் முழுவதுமே சர்ப்ப கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்பு, மறைமுக தொல்லை, குடும்பத்தில் குழப்பம், பணவரவில் தடை, தவறான பழக்க வழக்கங்களால் அவமானம் என நிறைய பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில். 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 13 முதல் கேகு சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால செல்வாக்கு உயரப்போது. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகுதுங்க. உடல்நிலையும் சீராக போகுது. நீங்கள் நினைச்ச வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழலும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபம் உயரப்போகுது. உத்தியோகத்தில் உயர்வும் ஏற்பட போகுதுங்க. வீண் செலவுகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. குறிப்பாக சொல்லணும்னா பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதி அதனாலே ஏற்பட போகுது. வருமானமும் அதிகரிக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு வேலைகளை செய்யறதுனால உங்களுக்கு கையில் வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. குரு பார்வையுடன் பிறப்பதால் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, வாகனம், செல்வாக்கு என அவரவர் கனவுகள் அவர்களுக்கு நிறைவேறப் போகுது. சூரியனோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மகாரரான சூரியன் அவரவர் ராசிக்கு 3, 6, 10, 11 வீடுகளில் சஞ்சரிக்கும் காலத்தில் முன்னேற்றத்தையே வழங்கக்கூடியதாக இருக்காரு. அந்த நிலையில் பார்த்தோம்னா 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பங்குனி, ஆனி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களிலும் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை, ஆடி, கார்த்திகை, மார்கழி ஆகிய 4 மாதங்களிலும் உங்களுடைய நிலையில் உயர்வினை ஏற்படுத்த போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே கிடைக்க போகுதுங்க. வருமானமும் உயரப்போகுது. புதிய சொத்து சேரப்போகுது. வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் புதிய தொழில் தொடங்கும் கனவு நனவாக போகுது. ஆரோக்கியமாகவும் மதிப்புணரும் மகிழ்ச்சியுடன் வாழ நீங்கள் நினைக்க போகிறீங்க. அது அப்படியே நடக்கவும் போகுதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய போகுது. உற்பத்தியும் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகுங்க. பணியாளர்கள் ஆதரவு கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட், மெடிக்கல், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், கெமிக்கல், உணவகம், ரசாயன விற்பனை, ஆயில் ஸ்டோர், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, உதிரி பாகங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, ஆட்டோமொபைல்ஸ், வாகன விற்பனை, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள், எக்ஸ்போர்ட், ஆன்லைன் வர்த்தகம் இதில் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல தொடர்ந்து சங்கடங்கள் சந்தித்து வந்தவர்களுக்கு இனி அதில் மாற்றம் ஏற்பட போகுதுங்க. உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது. சலுகைகளும் கிடைக்க போகுது. வருத்தப்பட்டு வந்த நிலை மாறப்போகுதுங்க. உங்களுடைய திறமையை நிர்வாகம் அங்கீகரிக்க போகுது. எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய போகுதுங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு பிறக்கும் பராபவ வருடம் நம்பிக்கையை உண்டாக்கும் வருடமாகவே இருக்குதுங்க. நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலையை உருவாக போகுது.
பிள்ளைகளோட நலன்லாம் கொஞ்சம் அக்கறை அதிகமாக காட்டுங்க. உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என அவரவர் தேவைக்கேற்ற அனைத்துமே பூர்த்தியாகக்கூடாது வரக்கூடிய நாட்களில். உறவினர்களோட மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. பொன் பொருளும் அதிகமாகவே சேரப்போகுதுங்க. குருவோட சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு பொதுத் தேர்வின் முடிவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வி கனவு உங்களுக்கு நனவாக போகுதுங்க. விரும்பிய கல்லூரியில் இடமும் கிடைக்க போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், எந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.